திரு ஏஜி பொன்மாணிக்கவேல் பாண்டியன் ஐபிஎஸ் அவர்கள் தங்களது மேலான வழிகாட்டுதல் உரையை நமக்காக நல்க உள்ளார். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் முதல்ல பணிவான வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன். நான் ஒரு சிவபக்தர். ரிட்டையர் ஆனதுக்கு பிறகும் நான் கொஞ்சம் போலீஸில் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை பார்த்து என்னுடைய போலீஸை ரொம்ப அந்த இல்லை இதில் கைத்தட்டுறதுக்கு இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் எல்லாம் நான் இழந்துட்டேன். போலீஸ் ஒரு கடுமையான வேலையாக இருந்தால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கழிவாக தான் நான் எடுக்கிறேன். இப்போ வெளியே வந்த பிறகு என்னென்னா, போராடி அவங்களோட 30 வருஷமாக போராடி இல்லை வந்தோம். இன்றைக்கி காலையில் வரப்போகும்போது ஒரு அட்வொகேட்டை பார்த்துட்டு விடிய காலையில் 2:30 மணிக்கு எந்திரிச்சேன். இன்றைக்கி எந்திரிச்சிட்டு கொஞ்சம் வேலைகளெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் ஓடிட்டு அப்புறம் அட்வொகேட்டை விடிய காலை 6 o'clock எனக்கு பிடிச்ச தெய்வத்தை பார்க்க போனேன். அதுக்குள்ளே அவள் கூப்பிட்டாங்க. அங்கே போய் உட்காந்து டிராஃப்ட் நாளைக்கு ஃபைல் பண்ணுறதுக்கெல்லாம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார், என்னால் பேச முடியல. அதனால் ரொம்ப நேரம் நான் இழுக்க விரும்பலை. மொத்தத்தில் ஆதி சைவ சிவாச்சாரியார்கள் கூட்டமைப்புக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஒன்று கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிக்கிறேன். மெயினாக வரணும்னா ஒற்றுமை ரொம்ப 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 முக்கியம். ஒற்றுமை நீங்கள் இல்லை அப்படின்னா உறுதியாக அழியறது உண்மை, அழிஞ்சு ஒன்றுமெல்லாம் போகிறது உண்மை. ஒற்றுமையை கொண்டு வரணும்னு எல்லாரும் பேசுகிறோம். எப்படி கொண்டு வரணும் அதை நீங்கள் தான் பார்க்கணும். ஒற்றுமையை கொண்டு வர போகும்போது முதல்ல ஆதி சிவாச்சாரியார் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு பிரச்சனை வர்றது, நான் நேரடியாக போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கேன், பிரச்சனைகளெல்லாம் பார்த்துருக்கேன். பெண் பிள்ளைகளை கவனமாக வளர்க்கணும், ரொம்ப 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 முக்கியம். பெண் பிள்ளைகளை பிறந்த உடனே அதுக்கு ஆதி சைவ சிவாச்சாரிய கலாச்சாரத்தில் உள்ளே வளர்ந்துடும். அவள் பேர் செய்யும்போது லட்சுமின்னு பேர் வச்சிங்கன்னா அதுக்கு உடனே உங்களுடைய வகைரால வம்சத்தில் உங்களுடைய சமுதாயத்தில் கலாச்சாரத்தில் என்ன அடையாள மொழி முன்னாடி கொடுப்பீங்களோ அதெல்லாம் கொடுத்து, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில இடங்களில் இப்போ ஐயா இருக்கிறாங்க, நீங்கள் காரைக்குடி தானே சார், அவங்கள முகத்தை பார்த்தாவே நான் காரைக்குடின்னு சொல்லிவிடுவேன். நாட்டுக்கோட்டை செட்டியார் தானே சார், சத்தியமாக நான் அவரை கேட்கல. இவங்களை மட்டும் நான் எங்கே பார்த்தாலும் பெண்ணையும் ஆணையும் 10 பேரை நிப்பாட்டினீங்கன்னா அதில் ஒரு ஆள் நிப்பாட்டினா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவேன், சத்தியம். ஏன்னு கேட்காதீங்க, ஆண்டவனுடைய இது இதாக இருக்குது, தவறுனதா இல்லை. அதே மாதிரி அவங்க எதுக்கு காரணம் அப்படின்னா நகரத்தார்னு அவர்களை சொல்லுவாங்க. நகரத்தார் புதுக்கோட்டையில் கூட நாற்றமலைன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த நாற்றமலையில் தான் பிற்கால சோழர்களை அடிக்கோள் இட்ட விஜயாலய சோழத்தேவர்னு சொல்லி முக்கியமான ஆள், மறக்கக்கூடாது. அவன் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, அவன் தான் அடிக்கோள் இட்டவன். அவன் அங்கே அதாவது பிற்கால சோழர்களில் மொத சிவாலயத்தை கட்டினவர். அதான் விஜயாலய சோழீஸ்வரன் சொல்லுவாங்க. அந்த நாற்றமலை யாரோட மலையும் கிடையாது, இவங்களோட மலை தான். நகரத்தார் மலை மருவி அது அப்படியே தெரிஞ்சு நாற்றமலைன்னு ஆயிடுச்சு. இது கல்வெட்டில் சத்தியமாக இருக்குது. ஒன்று உங்களுக்கு அடையாளத்தில் வரும்போது பிள்ளைகளுக்கு என்ன அடையாளம் கொடுப்போம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா, என்னுடைய பேரை இருக்கார், அவர் பேர் என்ன பேர் இருந்தாலும் பேரனா அவங்க அம்மாயி பேர் வைப்பாங்க. மறவன் பழுவேட்டரை தேவர்னு வச்சுருக்காங்க. மறவன் பழுவேட்டரை தேவருங்கும் போது பச்சை பிள்ளையை கூட்டிகிட்டு வருவான். ஒரு வயசுக்கு வந்த பிறகு கோயிலில் நிப்பாட்டும் போது சொல்லுவாள், இவன் உத்திரட்டாட்சி நட்சத்திரம், பேர் என்ன, மறவன் பழுவேட்டரை தேவரும் போது பாரு உத்திரட்டாட்சி நட்சத்திரம்னா மறவன்னா யார், பழுவேட்டரை யார், தேவர்னா யாருன்னு அவன் கேட்பான். கேட்க போகும்போது அவன் ஆத்தாளுக்கு ஒரு கடமை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களதில் என்ன அடையாளம் இருக்குது, கலாச்சாரத்தில் என்ன இருக்கோ அதை பெண் பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளையில வச்சுட்டா அவள் கேட்பா, அந்த பாப்பா கேட்பா. அப்படி இல்லைன்னா 16 வயசு 17 வயசில் கடலில் உப்புக்கல்ல போட்டது மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய குளோபலைசேஷன் டெக்னாலஜியில். அதில் போய் பச்சை பிள்ளையில் உள்ள தூக்கி போட்டோம்னா கண்டுபிடிக்க முடியாத காணா போயிடும். ஸோ எங்கேயோ, நான் சொல்கிறேன் எதுக்கு சொல்ல வரேன்னு தெரியுதா அவங்களுக்கு, எங்கேயோ ஓடி வரும். பிறகு அதுகளோட போராடி கோர்ட்டு தடபுடல் கேஸு வேறு சமுதாயங்கள்லாம் கடுமையான நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதா இருந்தால் ரொம்ப ரொம்ப முக்கியம். பச்சை பிள்ளையாக வரப்போகும்போதே அவளுக்கு பேரை சொல்லி, நீ யார், என்ன சமுதாயம், நம்ம யார், அவங்க யார், நம்ம அவங்க, அது இன்குரூப் ஆட்டிடியூடுமாக மற்றவர்களை பிரித்து பார்க்கறதுக்காக இல்லை, மற்றவங்க வேறங்கிறத வேற்றுமைக்காக சொல்லலை.
அவங்க அவங்க நம்மங்க போது அவங்கன்னு சொல்லும் போது நம்மளுடைய ஆட்டிடியூட் அதிகமாக வரும். வேற்றுமைக்காக சொல்ல நம்ம யாரையும் வசதி பேச வேண்டாம், யாரும் நீங்கள் கீழே பேச வேண்டாம், நீங்களாக இருந்தால் போதும், நானாக இருந்தால் போதும். மெயினான கிட்டத்தட்ட பிரச்சனைகள் உள்ளே வரப்போகும்போது பார்த்தீங்கன்னா பெண்களால் பிரச்சனை வருது. அது ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். குறி வச்சு தாக்குறாங்க. ஏன்னா அம்மா சத்தியம் அழுகுறீங்க. காவல்துறையிலெல்லாம் போயெல்லாம் ஸ்டேஷன்லாம் நடக்கக்கூடியாத காரியம் கிடையாது. மேஜர் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களா அடி சின்ன பிள்ளையிலேருந்தே பிள்ளைய வளர்த்து வரப்போகும்போது அந்த கலாச்சாரத்தில் வரப்போகும்போது அந்த பெரிய பிள்ளையா வரும்போது அது எண்ணமே வராது பிள்ளைக்கு. நம்ம இவங்க அப்படிங்கும்போது எண்ணத்திலே வளர்ந்து கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகுதோ ஆகலையோ ஆனால் அதுலேயே தான் இருக்கணும். இருந்து ஒற்றுமையை கொண்டு வரணும் அதுக்கு அடுத்தது நீங்கள் சொல்லக்கூடிய கலாச்சாரம் ஃபங்க்ஷன், எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பெண் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் கல்யாணத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் மறந்துடாமல் கூட்டிகிட்டு போகணும். அப்போ தான் நம்ம ஆளுக அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இது ஒன்று. இது போக இது உங்களுடைய ஒற்றுமைக்கு சொல்கிறேன். ஒற்றுமை இல்லைன்னா சத்தியமாக உடஞ்சி தொங்குவோம். இன்னைக்கு இந்து சமுதாயங்கிறதே பேரே தெரியலை. நம்மளுக்கு தான் கொஞ்ச நாளாக நல்லா கவனிங்க. ஒரு இடத்துல ஒரு நான் பெருமைக்கு பீத்திக்கிறேன், நீங்கள் தப்பாக எடுக்கக்கூடாது. ஏதோ ஒரு ஜட்ஜி ஒருத்தர் எழுதுறாரு, யாரையோ ஒரு ஆளை இந்த இடத்துல பதவியில் போட்டாங்க. அவர் அந்த இடத்துல போய் உக்காந்த பிறகு தான் இப்படி சிலை திருட்டு தடுப்பு பிரிவுன்னு ஒன்று இருந்தது தமிழ்நாட்டுக்கும் எனக்குமே தெரிய வந்துச்சுன்னு எழுதுறாரு. ஒரு இல்லை அடிக்கிறக்கா கைத்தட்ட வேணாம், அது 4 பேரால எழுதுறாரு. எழுதி இப்படியெல்லாம் பண்ணணும் இப்படியெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் இருக்கு, எல்லா வழக்குகளும் இவர் மட்டும்தான் விசாரிக்கணும் அப்படிலாம் எழுதுறாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா தெய்வ விக்கிரகங்களை நம்ம நிறைய கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நிறையா கும்பிட்றோம், ஃபங்க்ஷன் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு நம்ம கணக்கில். ஆனால் உங்கள் பின்னாடி எல்லாம் செய்ய போகும்போது பின்னாடி நடராஜரையும் அம்பாள் விக்கிரகங்களை ஒன்றொன்னா தனித்தனியாக மேலே வெளியே திருடி 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 வெளியே போயிட்டு வெளியே போய் இன்னைக்கு பெரிய பெரிய மியூசியம் அமெரிக்காவில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு 112 மியூசியத்தில் நிறையா மியூசியம் இருக்குது. பெரிய அலங்கரிக்கிறதே நம்மளுடைய ஆடவல்லார் என்று சொல்லக்கூடிய நடராஜ தெய்வ விக்கிரகங்கள். எனக்கு அழுக, ஒரு நடராஜர் பார்க்குறேன், அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னை போடுறாங்க, அந்த நடராஜர் ஐடனுடைய வலது கையை 2ஆ அறுக்கிறான். அறுத்து அதில் தங்கம் பார்க்கறதுக்காக பண்ணுறான். திருட 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 அந்த கோயிலை வந்து அமெரிக்காலேருந்து ஒரு ஆள் வந்து போர் அடிக்கிறானா இல்லைன்னா சொல்லிடுங்க, அமெரிக்காலேருந்தே வர்றான் ஒருத்தன் வந்து அவர் என்ன செய்கிறான், அந்த குறிப்பிட்ட கோயிலை பார்க்குறான். அந்த பழவூர் அப்படின்னு சொல்கிறாங்க, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது பழவூர். கிட்டத்தட்ட 800 வருடத்துக்கு முன்னாடி பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோயில். அதை பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அர்ச்சகருக்கு ஒரு 1000 ரூபாயை போடுறான். 1000 ரூபானா முழு 1000 ரூபாய் இல்லாமல் போடுறார். பரிதாபமான அர்ச்சகர். அந்த அர்ச்சகர் இன்னைக்கு உயிரில் இல்லை. என்ன காரணம்னா போட்டுட்டு, அதனால் அவர் அடுத்தது என்ன செய்கிறாரு, அவரை ஃபோட்டோ எடுக்கிறத தடுக்க முடியலை. அப்புறம் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு தெய்வ விக்கிரகங்கள் எல்லாம் திருமணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு 13 செலக்ட் பண்ணுறான். செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாரு. செலக்ட் பண்ணி ஒரு ஆள் வெளியே நிற்கிறாங்க, அவங்கள்ட்ட ஒரு 50 லட்ச ரூபாயை கொடுக்குறாங்க. அந்த 50 லட்ச ரூபா வாங்கின திருடர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. வெளிநாட்டிலேருந்து இதில் ஒரு 3 பேர், 2 பேர் வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க. வெளிநாட்டினா பாம்பே, வல்லப பிரகாஷ் அண்ட் ஆதித்ய பிரகாஷ்ன்னு சொல்கிறாங்க. அவருடைய நிறுவனத்துக்கு பேர் இந்தோ நேபாள் ஆர்ட் சென்டர் அப்படிமா. தமிழ்நாட்டில் திருடப்பட்ட 80 விழுக்காடு தெய்வ விக்கிரகங்கள் நிறையா, ஒரு 1000, 2000, 10,000, அதில் 80 விழுக்காடு இவன் மூலமாக தான் வெளிநாட்டுக்கு போச்சு. நான் சொல்லக்கூடிய ஆள் இப்படி வெளிநாட்டுக்கு போகுது. அறுத்துடுறாங்க. அறுக்கிறதுல ஒரு பிரச்சனை, ரொம்ப நேரம் இழுத்துரும், பெரிய கேஸ் இது. அறுத்ததில் என்ன ஆகுதுன்னா ஒரு கொலையும் நடக்குது. அந்த கொலையும் கண்டுபிடிக்க முடியல, எல்லாம் நடந்தது. 8 பேரை இந்த கேஸை வந்து சிலை தடுப்பு பிரிவு வருது. 8 பேரை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி விசாரிச்சார். உயர் அதிகாரி தனிப்பட்ட முறையிலையும் தொழில் ரீதியிலுமே ஒரு அழுக்கு படைஞ்ச கையும் உள்ளமும் உள்ள ஆள், ஆணோ பெண்ணோ. போட்டால் இந்த மத சம்பந்தத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் வேற்று மரத்துக்காரங்களை கொண்டு போய் அந்த விங்கில் போடுறாங்க. பூந்து விளையாடுறாங்க, வெளியே தெரியாமல் இருக்கிறதுனால வின். இதெல்லாம் இருக்க போகும்போது 2011 எண்டுலையும் 2012 ஆரம்பத்தில் நான் போயிடுறேன். போகும்போது எனக்கு ஒரு ஃபோட்டோ காப்பி கிடைக்குது. அந்த காப்பி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி இன்வெஸ்டிகேஷன் சொல்லி
அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு HSIன்னு சொல்லுவாங்க, ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட், அதில் அவங்க வர்றாங்க. அவங்க மூலமாக எனக்கு அந்த காப்பியை கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே அழுக வந்துடுச்சு. நான் சொல்கிறது தெய்வத்தின் சத்தியம், தெய்வத்தின் சத்தியம், தெய்வத்தின் சத்தியம். இல்லைன்னா இன்றைக்கே செத்து போவேன், இன்றைக்கே என்னை அடித்து கொண்டு போடும் ஆண்டவன், ஆக்சிடெண்ட்டில் செத்து போவேன் நான். அதை பார்க்க போகும்போது என்னால் தாங்க முடியலை, அறுத்து இருக்குது. அப்போ எந்திரிச்சு கும்பிட்டுட்டு ஒன்று இந்த கேஸை நான் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா என்னுடைய பாரம்பரிய வழக்கம், ஏதோ பாரம்பரியம், அதை உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. ஒரு இடத்துல பிறந்தவன் நான், சமுதாயம் எனக்கு தெற்க, ஒரு சமுதாயத்தில் பிறந்தவங்க எங்களுடைய வகையரா எங்களுக்கு தெரியும். மண்ணுக்கு ஒரு கொலை தகும்பா கிளவிக, எங்களை பற்றி மூதாதிய கிளவிக பச்சை பிள்ளை இருக்கும்போது அடியை கொடுத்து வளர்ப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா எப்படி வளர்க்கணும் பிள்ளைகளை, அப்பெல்லாம் வளர்த்தாங்க. அடியை கொடுத்து மண்ணுக்கு ஒரு கொலை, மண்ணுன்னா நெல் மணியை கொடுத்து. நீங்கள் கொலையாக தவறாக போய் இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, நல்லா கவனியா. எம்பசைஸ் பண்ணுறதுக்காக அவள் சொல்கிறா, காலை வளர்த்துக்கிட்டு உட்காந்துட்டு லைட்டாக அடியை போட்டு அடி வாங்கிட்டு வருவான். என்ன அடி வாங்கிட்டு வர்றேன், அங்கே 2 அடியை போட்டுச்சுன்னா நான் வந்து நிற்பேன், அடி கொடுத்துட்டு வரணும் பாங்க. எதுக்கக்கூடியதை வளர்ப்பாங்க. அடி போட்டு என்ன சொல்லுவாங்க, மண்ணுக்கு ஒரு கொலை அப்படின்னா எந்த மண்ணில் நெல்மணி வந்துச்சோ சாப்பிட்டீங்களோ அதுக்கு ஒரு கொலை தகும். கொலை பண்ணுங்கிறது இல்லை, எம்பசிஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த வார்த்தை தான் முடியும். அப்படிப்பட்ட சமுதாயத்தைக்காரங்க அந்த சமுதாயம். பொண்ணுக்கு ஒரு கொலை, பொண்ணுன்னு என்ன, பெத்தவ, நம்மளை பெத்தவ, நான் பெத்தவ, என் கூட பெத்தவ. மனைவி இதில் வரமாட்டா, மனைவி அடுத்த குடும்பத்துக்கு போயிடுவா, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அதுக்கடுத்தது படைச்ச பரமசாமி பல கோடி கொலை தகும்பாங்க. அப்படின்னா எதுக்குன்னா கொலைக்கு இல்லை, உங்கள் வாயில் அது வராது. அந்த வம்சம் போராடக்கூடியவங்க, அப்படி அந்த வம்சம் போராடக்கூடிய வம்சத்தில் அப்படி சொல்லி வளர்க்க போகும்போது கோயிலுக்கு இப்படி செய்யுங்க, தெய்வத்துக்கு வரும்போது அப்படின்னா சமுதாயமே அழியுதுன்னு அர்த்தம். தெய்வம் இல்லைன்னா, கோயில் இல்லைன்னா அந்த ஊர் கிடையாது, அது காடு, அது மிருகம் கூட வாழ முடியாது அதில். ஸோ அந்த கோயிலை காப்பாற்றுறதுல மிகப்பெரிய பொறுப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த பொறுப்பு ஏற்பட போகும்போது நான் அந்த தொழிலில் இருந்து ஒரு 5-6 வருஷம் பார்க்க போகும்போது மனக்கவலை அடைஞ்சேன். இதை நிப்பாட்ட முடியுமா இல்லையான்னு சொல்லி கடுமையாக உள்ளே இறங்கினேன். சத்தியமாக என்னை ரோக் ஆஃபீஸர்பாக, ரொம்ப ரஃபியன்லாம் சொல்லுவாங்க. கிரிமினல்ஸோடு இல்லைன்னா என்னால் அப்படி இல்லைன்னா இல்லை, முடியாது. ஆனால் நிப்பாட்டணும். ஐயா சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் சொன்னது மாதிரி சத்தியமாக நான் எக்ஸ்போர்ட்டை நிப்பாட்டினேன். பீத்திக்கிறதுக்கு நினைக்கிறேன், எக்ஸ்போர்ட்டே ஆவலை என் பீரியடில் ஒன்று கூட போக முடியல, அடிக்க வேண்டாம். அப்புறம் கொஞ்சம்னா கொண்டு வர்றேன். கொண்டு வர்றதெல்லாம் ஒரு நடராஜரை விக்ரமங்கலத்தில் எடுத்து வரும்போது அந்த நடராஜ தெய்வ விக்கிரகம், அதோட வேலையெல்லாம் நீங்கள் சுருண்டு கீழே விழுகணும். இங்கேருந்து போய் விழுந்து அமெரிக்காவில் நியூயார்க்கில் போய் நியூயார்க் மேன்ஹாட்டன்லேருந்து விற்று நேஷனல் கேலரி ஆஃப் ஆஸ்திரேலியா கேன்பராவில் கவர்மெண்ட் கேலரியில் காட்சி பொருளை வச்சுருக்காங்க. அதை திருப்பி அங்கே எவ்வளவுக்கு வாங்குறாங்கன்னா 35 கோடியே 71 லட்சம். நான் 31 கோடின்னு தெரியாமல் சொல்லி போட்டேன். விலை வந்த பிறகு பார்த்தா 35 கோடிக்கு. அது கடைசியாக நான் நிறையா கொண்டாந்தேன். கடைசியாக கொண்டாந்து கல்லிடக்குறிச்சியில் இருக்கக்கூடிய அறம்பளத்த நாயகி குலசேகரமுடையார் சிவன் ஆலயத்தில் 1982 களவாடப்பட்டது. நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே இல்லை. அப்போ கேஸை முடிச்சுட்டாங்க. தேவையில்லாத இன்னொரு இது கோயிலுக்கு சம்மந்தம் வந்தாத ஒரு அம்பாள் சிலையை கணக்கு காட்டி கோர்ட்டில் கேஸை முடிச்சிடுறாங்க. நான் அதை வரப்போகும்போது அந்த கேஸே கிடையாது. அந்த விசாரித்த நீதிமன்றம் மாற்றிட்டாங்க, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் 2 அதெல்லாம் இல்லை, இப்போ மாறிடுச்சு, கண்டுபிடிக்க முடியாது. கிட்டத்தட்ட 82 இருந்ததை 2018 கண்டுபிடிக்கிற. எத்தனை வருஷம் பாருங்க. கண்டுபிடிச்சு கைத்தட்ட வேணாம் சார், இது உங்களை தூக்கணும், நீங்கள் தூங்கக்கூடாது, கொஞ்சமாவது இறைவனுக்காக வேலை பார்க்கணும். சுச்சுன்னு சொல்கிற வேலை, ஐயோ இப்படி போயிடுச்சு சொல்லி டக்குன்னு போய் நல்லா சாம்பாரை வளைச்சி அடிக்கிறது இல்லை. ரியலாக உள்ளே நிற்கணும். ஒற்றுமைன்னா உண்மையான ஒற்றுமை. அடுத்த முறை சார்கிட்ட சொன்னேன், பக்கத்தில் அவங்கள கூட ஒவ்வொருத்தங்களும் நான் பெருமைப்படுத்தி பேசாமல் இருந்தேன், நேரத்துக்காக சொல்லலை, தவறிட்டேன், பேச தெரியாது எனக்கு சபையில் இருக்கிறவங்கள. அவர் சர்வதேச செயலாளர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கூட ஒரு நாளைக்கு மெட்ராஸை நீங்கள் மிரட்டுறது மாதிரி ஒரு கூட்டத்தை கொண்டு வரோம். மெட்ராஸே மிரளணும். கடனை கப்பை வாங்கிட்டு வரணும், செலவுக்கு இல்லை, கடனையாவது வாங்கிட்டு திருட வேண்டாம், கடனை மட்டும் வாங்கிக்கிட்டு வந்தாலாவது நீங்கள் வந்து ஒன்றா இருந்து உங்கள் சமுதாயத்தை பார்க்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். உதாரணத்துக்கு நான் இப்படி நிற்பேன்,
சார் இப்படி நின்னாருன்னா நான் இப்படி நிற்பேன். மூஞ்சிய பார்த்துக்கிறதே இல்லை, நடிச்சே காட்டிட்டேன். இருக்க தான் செய்யும். அந்த விழாவிலையாவது மூஞ்சியை பார்த்துக்கிடுங்களேன். ஒரு நாளைக்கு வந்து மூஞ்சியை பிடிக்கல, தம்பி உன்னை எனக்கு பிடிக்கல, நான் வெறுக்கிறேன், இருந்தாலும் உன்னை நான் பார்த்துறேன், வணக்கம், அப்படியாவது வந்து சேர்ந்தீங்கன்னா கூட்டம் சேர 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 யுனைடெட் யூ பிகம் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர். டிஸ்யுனைடெட் யூ வில் டை டீகே. யூ வில் டீகே, அழுகி போய் செத்து போகும் உங்களுடையது. ஒவ்வொரு உங்களை சொல்ல போமா நான் எனக்கு சொல்லிக்கிறேன், வர்றேன், நானும் வர்றேன், எங்களுடைய இதில் அப்படி தான் வர்றேன். என்னால் வர முடியல. ஏன்னா இந்த மாதிரி இயக்கங்களை கூட்டி நான் பேசிட்டேன்னா எனக்கு பட்டை கட்டிடுவாங்க. நான் மதுரையில் போய் பேச முடியலை, என்னுடைய மக்களை என்னால் நான் பார்க்க முடியலை, கூட்டத்தை சேர முடியலை. உங்கள் மாதிரி கரெக்டாக இருக்க மாட்டாங்க அவங்க. ஏதாவது வந்துட்டாங்கன்னா வர்றவங்கள ஏதாவது காரியம் பண்ணிட்டு வருவாங்க. ஆமாம், சத்தியமாக ஏதாவது இருக்கும், தட்டப்புட்டலாக இருப்பாங்க. ஏன் என்ன பண்ணான்னா சொல்ல முடியாமல் போயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டாவது உடனே பட்டம் கட்டுவோம். அது பயந்துக்கிட்டு நான் இன்னும் போகலை, வீட்டில் எதுக்கு வருத்தம், எல்லாருக்கும் உழைக்கிறீங்களே, ஏன் அங்கே போகக்கூடாது, ஏன் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறார். இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். ஒன்று உங்களுடைய ஒற்றுமை, ரெண்டாவது வேற்றுமைகளை புறந்தள்ளுங்க. ஒரு நாளைக்கு சேர வேண்டிய நாளில் ஒன்றா சேருங்க. கோயிலை காப்பாற்றுறதா வேண்டாமா அப்படின்னா நல்லா கவனிங்க. நீங்கள் அர்ச்சகர்களாக இருக்கிறாங்க, இது போக உங்களுடைய அடையாளங்கள் என்னென்ன, இது சிகை வைக்கிறீங்க, அதை அவமானமாக எடுத்துக்கிட்டு சில பேர்லாம் எடுத்துடுறா. அதெல்லாம் கண்டிக்கத்தக்க. எனக்கு இருந்துச்சுன்னா நான் சத்தியமாக வச்சிருவேன். என்னுடைய முறைப்படி நான் வைக்கணும்னா முறைப்படி இருங்கன்றேன், இல்லாட்டி செத்து போங்கன்றேன். நான் வேண்டான்றோம். முறைப்படி வைங்க, முறைப்படி தொழுகிறங்க, ஆண்டவனை காப்பாற்றுவோம். வறுமை வாட்டும், உங்களை வறுமை வாட்டியே தீரும். தூக்கி எரிங்க வறுமையை. கோயிலை நான் காப்பாற்றுவேன், சாகர வரைக்கும் நான் காப்பாற்றுவேன், கோயிலை விட்டு நான் போக மாட்டேன், என்ன கஷ்டத்தை வேணாலும் கொடு, செத்து மடிகிற இறைவா அப்படிங்கிறது இருக்கணும். இது ஒருத்தர் சொல்கிறார். கடலங்குடின்னு சொல்லி ஒரு கோயில், அங்கே இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயில் ரொம்ப வசதியாக இருக்கும். அங்கே ரொம்ப வறுமை, 7 தெய்வ விக்கிரகங்களை திருடிட்டு போயிட்டாங்க. என்னால் கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிக்கிறதுக்கு நடவடிக்கை கொஞ்சம் சட்டத்தை மீறியே எடுக்கிறேன். ஆனால் பெருமாள் என்னை விடலை, என்னன்னு தெரியலை, விடலை. நெருங்கி போகிறேன், என்னால் முடியலை. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அர்ச்சகர் இருக்கார், அவருடைய பெயர் கண்ணன். வண்டியில் ஏறுறேன், எல்லாம் முடிச்சு குடிச்சிட்டு வண்டியில் ஏறுறேன். அப்போ சர்வீஸில் இருக்கிறேன். ஐயா அப்படின்னா என்ன அப்படின்னு நான் கேட்டேன். நல்லா இருக்கீங்களா? அப்படி நல்லா இருக்குன்னு. கொஞ்சம் அவருக்கு உடல் வந்து மேலே தோலுக்கு அடுத்த உடனடியே வரிச்செலும்பு. அது எப்படியா, தோலுக்கு அடுத்தது வரிச்செலும்பு. அவர் எந்த அளவுக்கு உடம்பு வத்தி அந்த வறுமையில் இருந்தார்னா, அவர் ஒரு கவலையோடு பேசுகிறத வந்து வாய் சிரிக்கிறது மாதிரி தெரியுது. என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு கேட்டேன். 60 ரூபாயா அப்படின்னாங்க. சத்தியம், ஐயா முன்னாடி சத்தியம் சொல்கிறேன், சத்தியம் சத்தியம் சத்தியம். 60 ரூபான்னாரு. ஓ, ஒரு நாளைக்கு 60 ரூபான்னா 3 18 1800 ரூபா. நேரம் எடுக்கிறேண்ணா சார், நேரம் எடுக்கிறேண்ணா, பேசலாமா? இல்லை ஒன்றும் கேட்குறேன். இல்லை நேரம் எடுக்கிறேண்ணா, சாரி மன்னிக்கணும், நான் பாட்டு ஏதாவது பேசி நான் உண்மையிலே ஓடணும். எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பயங்கர கோபமும் வருத்தமும் உங்கள் மேலே. ஒவ்வொரு இடம் ஒன்றா சேர மாட்டேங்கிறீங்கள, நான் கிடந்து சாவுறேனே சார். நான் சொல்கிறேன், ரிமைண்டர் ஆஃப் மை லைஃப் ஐ வில் டை. இந்த போகிற வழியில் ஒரே ஆள் என்னை வெட்டி கொல்லணும்னு நினச்சானோன்னா முடிச்சிருவானோ. நான் வீராப்பெல்லாம் பேச முடியாது, என்கிட்ட இருக்கு சமாச்சாரம்லாம் இல்லாமல் இந்த வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அதை எடுத்து நான் செய்யறதுக்கு முடிஞ்சிச்சு. ஆண்டவன் எனக்கு ஒரு செகண்ட் கொடுத்தான்னா என்னை காப்பாற்றிக்கிடுவோம், 7 பேரை முடிச்சே போடுவேன். ஆனால் ஆண்டவன் தான் என்னை காப்பாற்றுறவங்கள. ஒரு கோயிலை பார்க்குறேன், பிள்ளையார் கோயிலை பார்த்தோன்னா தலையை கீழே போட்டேன், தலையிலனா 10 நிமிஷம் எடுக்க முடியாது என்னால் தலையை. நீ பார்த்துக்க, முடிச்சுக்க. என்னோட ஒய்ஃப் சொன்னாங்க, இதெல்லாம் உங்களுக்கு இல்லை, ஆண்டவன் பார்க்கணும். அதுக்காக தான் அர்ச்சகர்கள்ட்ட நான் ரொம்ப அன்பாகவும், எனக்கு ஒரே ஒரு பெரிய பயம்னா இவங்கெல்லாம் கோயிலை விட்டு ஓடி போயிடுவாங்களோன்னு பெரிய பயம். ஓடி போயிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட என்னுடைய குட்டி ரிசர்ச்சில் இன்னையிலேருந்து 15லேருந்து 20 வருஷம் ரொம்ப ரொம்ப அதிகம். 26,000 கோயில்களில் சத்தியம் 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 அர்ச்சகர்கள் இருக்க மாட்டார்கள். ஏன் என்னன்னு கேட்டிங்கன்னா விளக்கம் சொல்லுவேன், நேரம் ஆகிடும். உண்மையிலே இருக்க மாட்டார். அப்படின்னா ஏன் இருக்க மாட்டேங்கிறாங்கன்னா,
வெளியே கிளம்பிட்டான்னு ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க செயற்கையா. யார் உருவாக்குறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறோம். அவங்க உருவாக்கி இவங்களை விரட்டுறாங்க. விரட்ட போகும்போது நல்லா கவனிங்க. சார் இருக்கார், வேலை பார்த்துட்டு இருக்கார். உங்களுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளோ சார் சம்பாதிப்பீங்க? ஒரு நாளைக்கு சார், ஒரு நாளைக்கு 10,000 ரூபா சம்பாதிப்பீங்க டெய்லி. அப்படி வந்தால் தான் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சார் வரும்? 1 லட்ச ரூபா வரைக்கும் முதலீடு நிறைய போட்டிருக்கீங்கல்ல, எக்கச்சக்கமாக முதலீடு போட்டிருக்கார். நீங்கள் ரைட்டு, உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க? ஒரு நாளைக்கு 1500 ரூபா கொடுக்குறாரு. அவர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு நாளைக்கு 1500 ரூபா கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, தொழில்காலி வரும். அவங்க வேறு வேலைக்கு போயிடுவாங்க. இவர் தான் வந்து உட்காந்து மெயின் வேலையை விட்டுருவார். ஆனால் ஒருத்தங்களுக்கு ஒரு நாளைக்கு 34 ரூபா நான் சம்பளம் கொடுக்குறேன் சார். குறைஞ்சபட்சம் மினிமம் 8 மணி நேரம் கோயிலில் இருக்கணும். நான் மனுஷனா மாடா? என்னைய சொல்லுங்க. 34 ரூபா நான் கொடுக்குறேன். ஒரு ஆளுக்கு 34 ரூபா பெர் டே. இது ரெக்கார்ட், இது ஆன் ரெக்கார்ட். 34 ரூபா நான் கொடுக்குறேன்னா அரசாங்கம் கொடுக்குது. மனுஷனா நான் தான் அரசாங்கம். நான் மனுஷனா மாடா? மாடு கூட இல்லை. அது சங்கடப்படுறாரு அவர். 10,109 பேருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கமும் போன இருக்கக்கூடிய அரசாங்கம் அதில் தான் நீங்கள் சேர்ந்துக்கிறீங்க. இவர் வேற, இது இன்னொரு அரசாங்கம் நீங்கள் அவங்க வந்து பயங்கரமாக செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க. எல்லாருமே ஏமாத்திடுவாங்களோன்னு பயம் எனக்கு. ஏமாற்றி கோயிலை பரிதாவை விட்டுடுவானுவளோ அப்படின்னு மனக்கவலை. ஏன் மனக்கவலைன்னா, எங்கள் வளர்த்தாக அப்படி வளர்த்தாக. என்னை வளர்க்க போகும்போது சைவத்திலே நான் வளர்த்தேன். இறைவனை கும்பிட்டுக்கிட்டே வளர்ந்தேன். இல்லாட்டி எங்கேயோ வெட்டுப்பட்டு செத்துருப்பேன், இல்லாட்டி ஏதாவது ஜெயிலுக்கு போயிருப்பேன். நான் குற்றம் பண்ணுறதுக்கு அல்ல, கடுமையான நடவடிக்கையில் நான் எடுத்தவன். தெரியுதா உங்களுக்கு? கடுமையான நடவடிக்கை. இதே மெட்ராஸில் கண்டா நடுங்குவாங்க சார். முதுகெலும்பு பொன்மாணிக்கல் சொன்னால் கிடுக்கிட்டு நடுங்கும். டோன்ட் லா ரியலா. நீங்கள் போய் வெளியே கேட்டு பாருங்க. கிட்டத்தட்ட 30 இயர்ஸாக நான் இங்கே வேலை பார்த்தேன். அப்படிலாம் இருக்க போகும்போது என்னை காப்பாற்றினது என்னுடைய ஆன்மீகம், என்னுடைய தாயார், என்னுடைய தகப்பன், என்னுடைய அப்பத்தா, அவங்கெல்லாம் சொல்லி கொடுத்ததுனால நான் வந்துக்கிட்டேன். நல்லா ஒன்று மட்டும் நம்பலாம், இது பெருமையோ உங்கள்கிட்ட ஓட்டு போகிறதுக்கெல்லாம் நான் எலெக்ஷனில் நிற்க போகிறதில்ல. ரிமைண்டர் ஆஃப் மை லைஃப். அப்படி நான் சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐ வில் வாக். சத்தியமாக நான் வேலை பார்க்குறேன். இன்றைக்கி காலையில் அம்மா மேலே ஆணையாக சொல்கிறேன், நான் சாப்பிடலை. 4 2:30 மணிக்கு முன்னாடியே நான் எந்திரிச்சிட்டேன் சார். கொஞ்சம் லைட்டாக என்னென்ன வேலையெல்லாம் பண்ணணும்னு சொல்லி இருந்துச்சு. உண்மையை சொல்ல போனால் கொஞ்சம் லைட்டாக நிம்மதியின்மை. சாமியை கும்பிட்டுட்டு எல்லாம் வந்தோம், எல்லாம் போயிட்டு இப்போ திருப்பி ஓடுறேன். கோயில்களில் வந்து காப்பாற்றணும். எதுக்குன்னா, கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன் 34 ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு கொடுத்தா அது என்ன? 34 ரூபா ஒரு நாளைக்கு 10,109 கோயில்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன செய்ய முடியும்? அவங்களால வர்றாங்க, ஓப்பன் பண்ணுறாங்க, டக்குன்னு ஒரு விளக்க போடுறாங்க. விளக்கு என்ன ஊருக்காரங்க கொடுக்குறது? இவரால் வாங்க முடியாது. 34 ரூபா அப்படின்னா 2 டீ, ஒரு டீ 12 ரூபா, 2வது டீ முடிஞ்சு போச்சு. ஒரு வடை வாங்கினானுங்க, மேற்கொண்டு எங்கேயாவது போய் திருட தான் செய்யணும். நைட்டில் சம்பளம் இல்லை. அதுக்கு அடுத்தது 2,600 இந்த வந்துட்டார் 2,680 அர்ச்சகர்களை அந்த 34 ரூபா கொடுக்காம தெருவில் விட்டுட்டாங்க. அவங்களுக்கு அது கிடையாது. இது உண்மை. ஒரு கோயிலுக்கு போகிறேன், அங்கே கேட்குறேன் அர்ச்சகருக்கு எவ்வளோ சம்பளம். அர்ச்சகர் வரல 6 மணி, நான் 5 மணிக்கு பார்க்குறேன். மெய்காப்பாளர் மாதிரி ஒருத்தர் வர்றாரு. ஆனால் அவர் ஒல்லியாக இருந்தால் கூட வயிற்றில் 6 பேக்ஸுமாங்கல்ல, அது தெரியுது. 6 பேக்ஸ் எக்ஸசைஸில் இல்லை, வறுமை இல்லை. அவரை நான் என்ன கேட்டேன், உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு கேட்டேன். அது ஏங்க சார் நீங்கள் வேறு, எனக்கு யாரும் தெரியலை. அவர் கிராமத்திலலாம் இருக்கார், பார்க்கல அவர். அது எதுக்கு என் கூட 2 டாக்டர் வேறு இருக்காங்க. கருணாமூர்த்தி வந்தாங்களா என்னமோ தெரியலை. சிவலட்சுமி மேடம் வந்தீங்களா? இல்லை, தஞ்சாவூருக்கு வரல. அந்த கோயில் பேரையும் சொல்லி போடுறேன், திரு வேதிக்குடி. 7 தலங்கள் சொல்லுவாங்க, சேக்ரெட்டுன்னு 7 தலங்கள். திருவையாறு, திரு நெய்தானம் பக்கத்தில் இருக்குது. அப்புறம் நான் சொல்ல திரு வேதிக்குடி, அப்புறம் திருப்பூந்துருத்தி, திருச்சோற்றுத்துறை, அப்புறம் திருப்பழனம். மொத்தம் 7 கோயில்கள் அங்கே இருக்குது. கொஞ்சம் அதுக்குள்ளேயே இருக்குது. அந்த 7 கோயில்களில் ஒரு கோயில் தான் திரு வேதிக்குடி. அதில் அவரை கேட்க போகும்போது, அது ஏன் சார் கேட்குறீங்க, 50 வருஷமாக சம்பளமே கேட்கல, கொடுக்கல,
இப்போ வந்தாங்க ஜாயின்ட் கமிஷன்லாம் ஏதோ சொன்னாங்க, பெரிய ஆள்லாம் வந்தா. கேட்டேன், 50 வருஷம் வேலை பார்த்துட்டேன், இன்னொரு 10 வருஷம் பொறுக்க மாட்டியா? நான் 16 வயசில் சேர்ந்தேன் சார் அப்படின்றார். இதெல்லாம் சத்தியம், கதையெல்லாம் கிடையாது. இதான் ஆண்டவனுக்கு முன்னாடி வச்சு சொல்கிறேன். இல்லாட்டி இன்னைக்கு என்னை தண்டிப்பாங்க. அவர் சொல்ல போகும்போது என்ன சொல்கிறேன், நான் நக்கலாக எனக்கு தெரியலை. அப்படி கேட்டால் தான் உண்மை வெளியிடணும். தப்பாக எடுத்துக்கிற மாட்டேன். இல்லை, அப்போ ஒன்றுமே சம்பளமே இல்லைன்னா நைட்டில் கொஞ்சம் திருட்ட போயிருவீங்களோ அப்படின்னு கேட்டால் அவர் சிரிச்சுக்கிட்டார். இல்லை சார், இப்போ நீங்கள்லாம் வருவீங்க, வரும்போது ஏதாவது ஒன்று கொடுப்பீங்க, நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதெல்லாம் போக அர்ச்சகர் போன பிறகு காலையில் வருவேன், அர்ச்சகர் முடிச்சுட்டு போகும்போது டக்குன்னு என் மனைவியை கொண்டாந்து உட்கார வச்சுட்டு பகலில் டக்குன்னு ஒரு வேலைக்கு போயிட்டு 350 ரூபா என்னைக்காவது கிடைக்கும். இதை வச்சு இப்படி 50 வருஷம் ஓட்டிட்டான் சார்ன்றார். சத்தியம். அர்ச்சகருக்கு எவ்வளோ சம்பளம்னா ஒரு நாளைக்கு 50 ரூபா. ஒரு நாளைக்கு 50 ரூபா சார். நீங்கள் எதுக்கு வாழணுங்க கூடிய? இப்போ நம்மளுக்கு ஏதோ வேலை கிடச்சிருச்சு போயிட்டீங்க, பாப்பாவெல்லாம் நிற்க வச்சுருங்க, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க பேசுகிறேன், சாரி. அதில் என்ன பிரச்சனைன்னா, நல்லா கவனிங்க, அர்ச்சகர்களை கோயிலை விட்டு ஏற்றுறதுக்கு கான்ஸ்டண்ட்டான ஒரு ரகசியமாக ஒரு சதி வேலை நடக்கிறதாக என்னுடைய உணர்வு, என்னுடைய கண்டுபிடிப்பு. புஷ் பண்ணி தள்ளி விட்டுருவோம். அதாவது சஸ்டெயின் பண்ண முடியாது, தன்னைத்தானே மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு தலை போகும்போது என்னால் ஒன்றும் முடியலன்னு சொல்லி கோயிலை விட்டு வெளியே போகிறாங்க. அப்போ அந்த இவரை கேட்குறேன், 60 ரூபா கடலங்குடிக்கார், 60 ரூபான்னா ஒரு நாளைக்குன்னு கேட்டுட்டு 1300 போட்டால் 1800 ரூபா, 3 18 1800 ரூபான்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறிடுறேன். ஐயா மன்னிக்கணும், என்ன ஒரு நாளைக்கு 60 ரூபா இல்லை, மாதத்துக்கு 60 ரூபான்னார். என்ன சார் கை தொட்டுருவியா? வயிற்று எரியுது, கோவம் வச்சுக்கிட்டு வந்து பக்கத்தில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நிற்கிறார். அப்போ சொல்லிட்டு, கொலகாரங்களா, உங்கள் கமிஷனர் ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஏசி மிஷினு, முறுக்கு பக்கோடா, வறுத்த முறுக்கு பக்கோடா சாப்பிட்றதுக்கு கோயில் பணத்தை எடுத்து சாப்பிட்றீங்க. நாடிமுத்தி அம்மன் கோயிலில் அம்மாவை கேட்டு பாருங்கள், சிவலட்சுமி மேடத்தையும் கருணாகரனையும் கேட்டு பாருங்கள். நான் அங்கே போய் நானே எழுதி அந்த திருட்டை கண்டுபிடிச்சி கொடுத்து எஃப்ஐஆர் கொடுக்குறேன், போட மாட்டேங்கிறாங்க இந்த அரசாங்கம். நான் கடுமையாக பேசுகிறேன்னு என் மூலமாக யாரோ முக்கியமான அட்வைட் மூலம் கொஞ்சம் தயவுசெய்து கடுமையாக பேசுகிறீங்களாம், டிஎம்கே சீஃபை கடுமையாக அவர் பேசுகிறதுக்கு நான் யார் சார்? வேலையே செய்யலைங்கும் போது விரட்சியில் நான் பேசுகிறேன். பார்ட்டியில் இல்லையே, இந்த பார்ட்டி அந்த பார்ட்டியில் நான் போகலையே. அப்போ அவர் கேட்க போகும்போது சத்தம் போட்டுட்டு, உனக்கு எவ்வளோ சம்பளம்? 41,000 ரூபான்றார். அதுக்கடுத்து ஏறுறேன், திருப்பி ஐயா மன்னிக்கணும்னார். என்ன விஷயம் அப்படின்னா, அந்த 60 ரூபாய் கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க சார், 3 வருஷம் பாக்கின்னார். சீரியஸ் போய் நான் இதை சொல்றேன்னா கதை இல்லை. இவைகள் எல்லாமே நீதிமன்றங்களுக்கு, பெரிய பெரிய நீதிமன்றங்கள் இருக்காங்க, அங்கெல்லாம் பார்க்க போது மேஜஸ்டி ஆஃப் லா, ரூல் ஆஃப் லா, திஸ் புஷ் காஸ் புஷ்பாங்க. இங்கே சமாச்சாரம் 60 ரூபா 3 மாதம் கொடுக்க முடியல. எந்த கோயிலை பார்த்து யார் கட்டுப்படி? தெய்வ சத்தியம் அனைத்தும் நான் சொன்னதெல்லாம் உண்மை. போன உடனே ஆளை பார்த்து அர்ச்சகரை பார்க்குறது தான் என்னுடைய வேலை. ஆனால் இப்போ என்னாச்சுன்னா, அர்ச்சகர்களை என்னால் கண்டுபிடிச்சி அவளை ஏமாற்ற முடியலை. கோயில் அங்கே இருக்கு, அங்கேருந்து வரப்போகும்போதே அவள் அர்ச்சகரை சத்தம் போடுற, அவள் பொன்மாணிக்கவள் வர்றா, அவள் வரா எல்லாம் வாங்கன்னு சொல்லி உடனே அவங்க சத்தம் போட்டு போகிறாங்க. மாட்டிக்கிட்டேன். எனக்கு ஐடென்டிட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, என்னைய மறைக்க முடியலை. அங்கே தெரிஞ்சுட்டு வரப்போகும்போது அவங்க எனக்கு மரியாதையெல்லாம் செலுத்த ஆரம்பிக்கிறார். நான் காலில் விழுந்து கும்பிட்டேன், அதெல்லாம் வேண்டாம், பூ கொடுக்காதீங்க, மாலை போட மாட்டேன், திருநீர் பூசுங்க, முடிஞ்சால் பட்டை பூசிடும், கொஞ்சமாக திருநீர் கொடுக்காதீங்க, உள்ளே வரமாட்டேன், அர்த்த மண்டபத்துக்குள்ளே வரமாட்டேன், வெளியே நின்று நான் செய்கிறேன், எனக்கு தகுதி இல்லை, உடம்பு வேர்த்துருக்குன்னு வெளியே தான் நிற்பேன் நான். அது எனக்கு மன நிம்மதியும் கொடுக்குது. அப்போ 60 ரூபா இருக்க போகும்போது கோயில்களை விரட்டுறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. எனக்கு ஒரே ஒரு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தால் கூட கோயிலை விட்டு போயிடாதீங்கன்னு ஒரே ஒரு வேண்டுகோள். மனைவி மாறுக சம்பாதிச்சாவது அர்ச்சகர்களுக்கு வறுமையை போக்கி வெளியே நீங்கள் வேலை பார்த்துட்டு கோயிலை விட்டு உங்கள் வீட்டுக்காரங்க வெளியே வராமல் பார்த்துக்கொள்ளணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை நம்பி தான் பிற சமுதாயத்தெல்லாம் இருக்கிறாங்க. அவன் சத்தம் போடுவான், வருவான், நல்லபடியாக இருக்க மாட்டான், கமெண்ட் பண்ணுவான், அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த பெரிய வாழ்க்கை. அன்றாட இறைவனோடையே நீங்கள் செலவு பண்ணணும். 8 மணி நேரம் 9 மணி நேரம் மிகப்பெரிய வாழ்க்கை. போர் அடிக்கும். வெளியில் இருக்க போதெல்லாம் பார்த்தா ரொம்ப இதாக தெரியும். பெரிய வாழ்க்கை ஆண்டவன் கொடுத்துருக்கான். உங்கள் முன்னோர்கள் எப்படி அதை செஞ்சாங்களோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு கோயிலை நீங்கள் காப்பாற்றணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். கோயில் அர்ச்சகர்களை மதிங்க. 2வது, அர்ச்சகர்களில் பல இடங்களில் நான் போகும்போது 10 ரூபா போடுறவங்க 20 ரூபா போடுங்க, 20 ரூபா போடுறவங்க 50 ரூபா போடுங்க, 50 ரூபா போடுறவங்க 100 ரூபா போடுங்க. நான் என்னைக்காவது பார்த்தீங்கன்னா எனக்கு சிரமம் வந்துடுச்சு ரிட்டையர் ஆன பிறகு. 50 ரூபாய் போடுமான்னு பார்த்தேன்ல,
அடி விழுந்துச்சு எனக்கு ஆண்டவன்ட்ட. முட்டா பையிலன்னா உள்ளே எடுக்கிற எல்லாம் 100 ரூபாய் வந்துருச்சு. அண்டையிலேருந்து எதை எடுத்தாலும் 100 ரூபா போடுவேன், இல்லாட்டி கோயிலுக்குள்ளே உள்ள போகிறதில்ல. ரொம்ப தூரத்தில் நின்றுக்கிட்டு சாமி கும்பிட்டு அப்படி சுற்றிட்டு ஓடி போயிடுறேன். ஏன்னா சர்வைவல் அவங்களுக்கு எங்கே போவாங்க, சம்பளம் இல்லைன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. ஆனால் ஒரு மாதத்துக்கு மட்டும் 42 கோடி ரூபா வரி போடுறாங்க கோயிலுக்கு. எவ்வளோ எவ்வளோ இதை முடிச்சிட்டேன் சார், 42 கோடி. சொல்லுங்கள் சார் எல்லாம் திருப்பி. இல்லை இதுக்கே பேசாமல் எப்படி யூனிட் ஒன்றா சேர போய் 42 கோடி ரூபா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இந்த கவர்மெண்ட் வந்து 428 கோடி பத்தாம 87 லட்சம் ரூபா கூட போடுறாங்க. பழைய கவர்மெண்ட் 2020 420 கோடி வரி, கோயிலுக்கு வரி தெரியல, பிரஸுக்கு தெரியல, மறைச்சிடுறாங்க. இதை வெளியே கொண்டு வர்றோம். வெளியே கொண்டு வந்தால் நான் கரடியாக காத்துறேன். ஏதாவது கோயிலில் போகும்போது கோயிலுக்கு வரி போடுறாங்களா, அப்படி எப்படி சார் போட முடியும், போட மாட்டேன்றாங்க. இதைத்தான் நீங்கள் கொண்டு போகணும். லட்சக்கணக்கான மக்களுக்கு விட்டுட்டு கோடிக்கணக்கான மக்களுக்கு கோயிலில் வரி போடுறாங்க, கோயிலில் வரி போடுறாங்க, கோயிலில் வரி போடுறாங்க, கோயிலில் வரி போடுறாங்க. வருஷத்துக்கு வரி இவ்வளோ, மாதத்துக்கு 42 கோடி ரூபா வரி போடுறாங்க. அந்த 30ஆல் வகுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு என்ன வச்சுக்கிட்டு 1 கோடிக்கு மேலே நம்ம வரி கொடு. ஆனால் 10,109 கோயிலுக்கு 34 ரூபா அர்ச்சகருக்கு ஒருவேளை. அதாவது இந்த வரியெல்லாம் பத்தலைன்னு சொல்லிட்டு பழைய கவர்மெண்ட் என்ன செய்யுது, நல்லா கவனிங்க. நிர்வாகம் அப்படின்னா கணக்கு அந்த தணிக்கைன்றாங்களா, ஆடிட்டு நிர்வாகத்துக்குள்ளே வருமா, நிர்வாகத்துக்கு வெளியே இருக்குமா? நிர்வாகத்துக்குள்ளே தான் கணக்கு பார்க்குறதா இல்லை கணக்கு பார்க்கறது வெளியேவா? நிர்வாகத்துக்குள்ளே தானே இருக்கணும். நிர்வாக வரின்னு போட்டுட்டு கணக்கு பார்க்குறேன் தணிக்கை பார்க்குறேன்ட்டு அதுக்கு போன கவர்மெண்ட் வந்து 127 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு. இந்த கவர்மெண்ட் வந்து அதை டபுள் ஆக்கி 228 கோடி எல்லாம் வசூலிச்சுட்டு முருகன் கோயிலுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறேன் பழனியில் உட்காந்து குத்தடிக்கிறாங்க. இங்கே அட்டூழிய உச்சக்கட்ட அர்ச்சகர்கள் இல்லை. கோயிலில் இறைவனுக்கு துணிமணி வஸ்திரம் இல்லாமல் பெருச்சாலி ஓடிக்கிட்டு இருக்குது ஈஸ்வரனை சுற்றி, கண்ணால் பார்க்குறோம். ரோல்டு கோல்டு நகைகள் எல்லாம் போட்டு என்ன எவ்வளோ சொத்துக்கள் எல்லாம். ஒரு கோயிலை காப்பாற்றணுங்கிறதுக்காகவே கூவம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதில் செம்பியன் மாதேவடிகள்னு ஒரு பெரிய சைவ சிவஞானி, அவன் 4000 வேதியர்களை கொண்டாந்து 4 கோயிலுக்கு நியமிக்கிறான், காலனியை உண்டாக்குறான். பிராமண காலனி பிரம்மதேயம் இடங்களை உருவாக்கி பிராமணர்களுக்காக கொடுக்கப்பட்ட நிலம்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்து, என்ன காரணம், முழுக்க முழுக்க கோயிலில் வேலை பார்த்தவன், நீ வெளியே போக முடியாது. அந்த வருமானத்தை வச்சு அப்போ கோயிலுக்கு என்ன வருமானம், தேவதானம் சொல்லி அதுக்கு வேண்டிய கோயில்களுக்கு தனியாக கொடுத்துட்றாங்க. 24 மணி நேரம் வேதங்களை ஓதணும் அப்படிலாம் செஞ்சுட்டு போகிறாங்க. ஒரே நாள் 13/10 1000 பேரை வெட்டுறாங்க. ஒரு நாளைக்கு 1000 பேரை வெட்டினா இது ஒரு 16,000 வீரர்களும், அவங்கள வீரர்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா கிரேட் கூட, சூரர்கள் கிட்டத்தட்ட அவங்க சேர நாட்டுக்காரங்க தமிழர்கள். இந்த 16,000 நாளைக்கு 20,000 பேரை வெட்டுறா. ஒரு நாளைக்கு 1000 பேர் கல்வெட்டில் இருக்காங்க. ப்ரொடெக்ட் பண்ண முடியல, விட்டு அப்படியே உள்ளே வர்றாங்க. ஸோ நிறைய ஸ்டோரியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் என்ன காரணம்னா உங்களெல்லாம் ஒன்றா சேர்க்கணும். கடனை கப்பி வாங்க அடிக்கொருக்கா மீட்டிங் போட்டுருவாங்க சார், எக்கச்சக்கமாக கடனை வாங்கிடுவாங்க. போட்டால் வருஷத்துக்கு ஒரு மீட்டிங் பெரிய, அதை தான் பெரியவர்கிட்ட சொன்னேன், சர்வதேச அந்த செயலார்ட்டி சொன்னேன், உங்கள்கிட்ட சார்ட்ட எல்லாம் சொல்கிறேன். போட்டால் மிரட்டுறது மாதிரி போடுங்க. அந்தந்த மாவட்டங்களில் ரெகுலராக போட்டுக்கிட்டே போகட்டும். வசதி படைச்சவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். ஆனால் ஒரு வருஷத்துக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு செஞ்சு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணி நிறைய பெரிய கூட்டத்தை காட்டினோம்னா அதை we will take it outside, ஆன்லைன் மூலமாக வெளியில் கொண்டு போய் இவ்வளோ ஒற்றுமையோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் மாதிரியே இருக்கக்கூடிய மற்ற அர்ச்சகர் அது கூடுவாங்க. இதை பார்த்து அதை பார்த்து இப்படித்தான் ஒத்துமையை கொண்டு வர முடியல, வேறு வழி இல்லை. எவ்வளோ சொன்னால் கூட என்ன பிரச்சனைனா, இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கிறது 1000 சக்திகள் இருக்குது. சும்மா லைட்டாக செல்ஃபோனை ஆன் பண்ணோம்னா க்ளோஸ், ஆன் பண்ணி புல்லேட்டை கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உள்ளே அப்படியே நிற்கிறான் பச்சை பயிலும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கேன். ரொம்ப நேரம் எடுத்துகிட்டா மன்னிக்கணும். இதில் நான் ஒரு சத்தியம் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் உழைக்கலையோ நீங்கள் தான் பார்க்கணும். என்னை விரட்டுறான்வா இருந்தும் நான் உழைக்கிறேன். ரிமைண்டர் ஆஃப் மை லைஃப் அப்படின்னா நெக்ஸ்ட் மண்டே போடுற வரைக்கும் என்னுடைய உழைப்பு நேரடியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோயில்கள்,
திருக்கோயில்களில் உள்ள வச்சிருக்கக்கூடிய தெய்வ திருமேனிகள், அதை ரெண்டையும் பார்க்கறதுக்கு வேண்டிய அர்ச்சக பெருமக்கள் 1 3. அதுக்கடுத்து கோயிலோட சொத்துக்களை நான் கொஞ்சமாக தான் கவனம் செலுத்துகிறேன். அது சம்மந்தப்பட்டதெல்லாம் ஐயா பார்ப்பாங்க. அதுக்கு வேறு சில டீம்லாம் இருக்கிறாங்க. மெயினாக இதை பார்த்துட்டு தான் போகிறேன். இதுக்கு வேண்டிய பிரச்சனையெல்லாம் எனக்கு நிறையா வரும். பிரச்சனை வர்றத பற்றி என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனை தான். அதனால் எனக்கு பிரச்சனைங்கிறது சக்கரை பொங்கல் மாதிரி. நாளைக்கு என்னை கைது பண்ணுவான், என்னை வெட்டி கொல்லுவான், கொல்லாமல் கூட இருப்பான். ஐ டோன்ட் கேர். பட் மை ஜாப், எனக்கு தெரிஞ்சு வீடு, அப்படி இல்லைன்னா கோயில், அப்படி இல்லைன்னா அவங்க சிவலட்சுமி, அந்த அவங்களுக்கெல்லாம் தெரியும். நான் என்னோடய வாய்ஸில் ஒவ்வொரு கோயிலாக போட்டு அவங்களுக்கு சொல்லுவேன். உங்களுடைய யூடியூப்பில் கொண்டு போங்க. உங்களுக்கு ஏதாவது யூடியூப் இருக்குன்னா கூட என்னை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். நான் 9 மணிக்கு மேலே பேசுகிறேன். ஒரு நாளைக்கு ஒரு கோயில். ஐயா இருக்கக்கூடிய திருநாவலூர் இருக்கு இல்லையா, திருநாமநல்லூர்பாக திருநாவலூர். ஐயா பிறந்த ஊரில் இருக்கக்கூடிய கோயில், அங்கே இருக்கக்கூடிய ராஜ ஆதித்தேஸ்வரம் கேள்விப்பட்டீங்களா இல்லையா? இன்றைக்கி திருத்தொண்டீஸ்வரம் சொல்லுவாங்க. ராஜ ஆதித்தேஸ்வரம்னா அந்த ராஜ ஆதித்தேஸ்வரரோட ராஜ ஆதித்ய தேவர். அவர் யாரோட மகனா? பராந்தகத்தேவருடைய மூத்த மகன். 4 மகன். பராந்தகத்தேவர் 907 953 ஆண்டவர். அவருடைய புள்ள 4 பேர். அதில் மூத்தவர் ராஜ ஆதித்ய தேவர். அவங்க ஆத்தா கோக்கிலான் அடிகள்பாங்க. அந்த கோக்கிலான் அடிகள் தான் அந்த கோயிலை கட்டிட்டு அந்த கோயிலுக்குள்ள உள்ளே போனீங்கன்னா முதல்ல எடுத்தவொடனே இந்த கஜலட்சுமி போச்சு இருக்கும் இல்லையா, அந்த 2 டோர் ஜாம்ப் இருக்கும். அதுக்கு கீழே அதில் பார்த்தீங்கன்னா 6 லைனா 7 லைன் இருக்கும். 7 லைனில் அந்த கோயிலை யார் கட்டினா, எப்படி கட்டினாங்க, எதுக்கு, அந்த இதெல்லாம் பேரோடு வரும். அந்த கோயிலோட திருத்தொண்டீஸ்வரம் சொல்கிறாங்க, ஆனால் ராஜ ஆதித்தேஸ்வரம். அது போக அந்த ஊரில் அதே கோயிலுடைய கல்வெட்டை பார்க்க போகும்போது 3 கோயில்கள் அந்த ஊரில் இருக்கிற கோயில்களை காணா. கோயில் காணா போச்சுன்னா முடிச்சிட்டேன் எவாபரேட் ஆயிடுச்சா, எவாபரேட் ஆச்சுன்னா மாறிடுச்சான்னு பார்த்தா 3 கோயில்களுமே ஒன்று கலினாரீஸ்வரர். அந்த கலினாரீஸ்வரரில் ஸ்டோன் ஸ்லாப் கோயில் உடஞ்சப்ப ஒருத்தங்க பார்த்துருக்காங்க. அந்த ஸ்டோன் ஸ்லாபில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யானை, அந்த யானை மண்டி போட்டு இருக்கு. அதுக்கு மேலே ஒரு சிம்மாசனம், அதில் ஒரு ஆள் குண்டா மீசையை வச்சுட்டு இருக்கார். அவரை பல்லவ மன்னன் கலினாரி அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை ஸ்ரீ, ஸ்வஸ்டி ஸ்ரீல ஸ்ரீன்னு போட்டிருக்கு. ஸ்ரீ கலினாரி போட்டு அந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு பேருக்கு ஸ்ரீ கலினாரீஸ்வரம். 50 வருஷத்துக்கு முன்னாடி வழிபாட்டில் இருந்திருக்கு, உடஞ்ச நிலையில் இடிபாட்டில். இன்னைக்கு கோயிலை காணா 1. 2வது கோயில் அகத்தீஸ்வரம் கோயில், கோயிலை காணா 2. 3வது கோயில் மேற்கெழுந்திய பெருமாள் கோயில் சொல்கிறாங்க. மேற்கெழுந்திய பெருமாள் அந்த கோயிலையும் காணா. நான் கூட பெருமாள் கோயிலுக்கு ஒரு சந்நிதி ஒன்று இருக்குது, எதுக்குள்ளே நம்ம திருத்தொண்டீஸ்வரத்துக்குள்ளே, அதாக தான் இருக்குமேன்னு பார்த்தா இல்லை. இந்த 3 கோயிலையும் காணான்னா மண்ணுக்குள்ளே போயிடுச்சா இல்லை இடிஞ்சு விழுந்ததை ஒன்றா எடுத்து கல் சிலையில் வெளியே தூக்கி விட்டுட்டாங்களா நம்ம கண்டுபிடிக்கும். இந்த 3 கோயிலுக்குள்ளே நான் எப்பயார் கொடுக்க நான் போகிறேன். உயிரோடு இருந்தால் நான் கொடுப்பேன். இன்னொரு 2-3 மாதத்தில் போய் கொடுக்கணும். ஸோ கோயில் எவ்வளோ நிலைமையில மோசமான நிலைமை. இப்போ சில பேர் பார்க்குறீங்களா, மண்ணுக்குள்ளே இருந்த கோயிலை வெளியே கொண்டாந்துட்டு இருக்கான் ஒரே ஒரு தனிப்பட்ட மனுஷனும் ஒரு தனிப்பட்ட. அப்போ அறநிலைத்துறையும் அந்த தொல்லியல் துறையும் 2000 கிலோமீட்டர் அவன் கால் தூசிலேருந்து தள்ளி நிற்க வேண்டாமா? அறநிலைத்துறை ரைட்டு. இன்னொன்று தொல்லியல் துறை மாதத்துக்கு 5 வருஷத்துக்கு 5 கோடி ரூபா கொடுக்குறாங்க. 500 கோடி ரூபா கொடுக்கணும். நல்லா கவனிங்க. இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய கோயில்களில் இருக்கக்கூடிய கல்வெட்டு 100 விழுக்காடுன்னு எடுத்துக்கிட்டால் அதில் 80 விழுக்காடு தென்னிந்தியாவில் இருக்குது. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கல்வெட்டுகளையும் 100 விழுக்காடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 80 விழுக்காடு தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கல்வெட்டுகளையும் 100 விழுக்காடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 80 விழுக்காடு சோழர்களுடைய கல்வெட்டு. இந்த கல்வெட்டுகளை பார்த்தா தான் என்னங்கிறது ஆதாரம் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் அதில் போயிட்டுருக்கோம். நேரம் நிறைய எடுத்துகிட்டு நிறைய பேர் பேசணும், மன்னிக்கணும். நான் வந்ததுக்கு என்ன காரணம், ஒற்றுமை உண்டாக்கணும். சில நேரங்களில் நேரத்தை நான் கடைபிடிக்கிறது இல்லைன்னா வாய்ப்பு கிடைக்க போகும்போது அள்ளி கொட்டிட்டு ஓடிடுது. இன்னொரு வாட்டி உங்களை பார்க்குறேன்னா பார்க்க முடியலையா, வர்றேன்னா வர முடியல, எனக்கு தெரியலை. அதனால் நேரம் அந்த ஒரு ஒழுக்கத்தை நான் கடைபிடிக்கிறது இல்லை. அதுக்காக மன்னிச்சுருவீங்களா? ரைட். ரொம்ப நன்றி. கொஞ்சம் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா சத்தியமாக வேலை இருக்குது, உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். அட்வொகேட்டை போய் பார்க்க போகணும். அதே மாதிரி எனக்கு ரொம்ப உதவி செய்யக்கூடிய ஒரு அட்வொகேட் வி செல்வராஜ், ரொம்ப ஃபைட்டர். 10 பைசா காசு வாங்க மாட்டேன். என்கிட்ட காசு இல்லை. 77 வயசு, பெரிய ஆன்மீகவாதி, பட் சண்டைக்கார். விடாப்பிடியா நாங்கள் சண்டை போட்டுட்டு தனியாக உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு பண்ணுறோம். உங்களுக்கு நல்லா தெரியும். நேற்றெல்லாம் என் வீட்டுக்கு சிபிஐ வந்தால் கேள்விப்பட்டீங்களா இல்லையா? வீட்டில் விசாரிச்சுட்டு போகிறாங்க. அந்த 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 கை அறுத்த கேஸுக்கு
அடுத்தவன் இந்த சிலை தமிழ்நாட்டில் திருடப்படுது, அது ஏ டிரான்சாக்ஷன். தமிழ்நாட்டிலேருந்து பாம்பே போகுது, அது பி டிரான்சாக்ஷன். பாம்பேலேருந்து மேன்ஹேட்டன் நியூயார்க் போகுது, அது சி டிரான்சாக்ஷன். நியூயார்க்லேருந்து திருப்பி லண்டன் போகுது, அது டி டிரான்சாக்ஷன். திருப்பி அங்கே கை ஒட்டப்பட்டு திருப்பி இங்கேருந்து வருது, அது டிஇ டிரான்சாக்ஷன். திருப்பி இந்தியாவுக்குள்ளே வருது. இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய என்னால் குற்றஞ்சாட்டப்பட்ட அதிகாரிகள் ஏ டிரான்சாக்ஷனை மட்டும் விசாரிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு மட்டும் சார்ஜ் ஷீட் போட்டு தெய்வ விவரம் வந்து இங்கே இருந்ததாக போடுறாங்க. நான் அதை உடைச்சி கிட்டத்தட்ட பிஏ விசாரித்து அதில் குற்றவாளி, சிஏ விசாரித்து அதில் குற்றவாளி அங்கே ஏற்றுமதி பண்ணவெல்லாம் பண்ணி 21 பேரை கொண்டாடுறேன். எல்லாரையும் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன். ஏதோ ஒரு வேலை நடக்குது சார், குற்றவாளியை எல்லா குற்றவாளியும் நான் பவரை விட்டு இறங்கிடுறேன். பவரில் இருக்கும்போது பயந்து நடுங்கினானோ, பவரை விட்டு இறங்கின உடனே எல்லாரும் கேங்கப் ஆகுறாங்க. ஏதாவது ஒரு வழியில் எக்ஸ்போர்ட்டை திருப்பி ஆரம்பிக்கணும். இவர் ரிட்டையர் ஆன பிறகு விரட்டிக்கிட்டு இருக்காங்கிறத என்னை வந்து தடை போடுறதுக்காக இந்த வேலையெல்லாம். இது என்னோட சொந்த விஷயம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சக்கரை பொங்கல் மாதிரி எனக்கு சண்டை போடுறது, வர்றது போகிறது வர்றது இதெல்லாம் இருக்கட்டும். நிம்மதி அதுவும் இல்லை. ஏதா இருந்தாலும் ஐயாவை நீங்கள் பார்த்துட்டேன், முடிச்சு போச்சு. இதுக்கு உள்ளே வந்திருக்கே. எனக்கு சாமி கும்பிட போகும்போது தில்லை அந்தனர் பாடுகள் பாடினீங்க, கொஞ்சம் நேரம் நல்லா கேட்டுக்கிட்டேன். பின்னாடி பெண்கள்லாம் பாடினாங்க. இது ஒரு மனசாந்தியை கொடுக்குது. இப்போ திருப்பி நான் வேலையை ஆரம்பிக்கிறேன். அதனால் மன்னிக்கிறேன். நான் எதுவும் தவறாக ஒரு செகண்ட் கூட நான் வெளியே போகலை. இதுதான் போட்ட ஒற்றுமையாக இருக்கணும். நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும், என்னுடைய வேண்டுகோள் தான். நல்லபடியாக இருங்க. பெண்களை பச்சை பிள்ளைகளை நல்லா கெட்டிக்காத்தனமாக வளர்த்து மேலே கொண்டு வாங்க. சாரி சார், அட்வொகேட் சாருக்கு நான் மன்னிக்கணும். அட்வொகேட் சாரை நான் ஏற்கனவே ஃபோன்லேயும் பேசியிருக்கேன், ட்ரெயினில் நாங்கள் வந்திருக்கோம், ரொம்ப நேரம் பேசியிருக்கோம். கொஞ்சம் முகம் அடையாளத்தை நான் விட்டுட்டேன். இப்போ திருப்பி சொல்ல போகும்போது புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு ரொம்ப நல்லவங்க. வழக்குகள்லாம் வந்து எங்களுக்காக நீங்கள் பார்க்கணும். கோயில்களை காப்பாற்றல ஏற்கனவே நீங்கள் திருநீர்லாம் பூசலை அணிஞ்சிருக்காங்க. அதனால் பெரிய சிவபக்தர். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் வம்சம் எல்லாமே நல்லா இருக்கணும். மேலே 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 நீங்கள் மன நிம்மதியோடு வாழணும். இதோடு நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். பர்மிஷன் கிட்ட கொஞ்சம் நான் போகலாமா சார்? கொஞ்சம் ஒரு அதை கூப்பிடுறாங்க. சரி, தனிப்பட்ட முறையில் யாரையும் நான் அட்ரஸ் பண்ணலை, வருத்தப்பட்டுக்கிட்ட வேண்டாம், மன்னிக்கணும். மிக்க நன்றி ஐயா. சகோதரி சிவலட்சுமி அவர்கள் ஓரிரு வார்த்தைகள். நம்ம சிவாச்சாரிய கூட்டமைப்பின் சிறப்பு ஆண்டு மலர் 2001-23 ஒரு லிமிட்டட் காப்பி தான் போட்டிருக்கோம். ஃபியூச்சரில் வரும். அது ஐயாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இல்லை உங்களுக்கு தான் ஐயா, உங்களுக்கு ஐயா உங்களுக்கு தான் சரி. சைவ சமய மித்ரான் விருதும். அடுத்த முறை கொஞ்சம் கோச்சிக்கிடாமல் இந்த துண்டு இதெல்லாம் செலவு. எனக்கு வந்தால் ஒரு அரை பாட்டில் தண்ணி கொடுங்க போதும். அதுக்கு மேலே தயவுசெய்து செய்ய வேண்டாம், வேண்டவே வேண்டாம். மனமாற உள்ளேன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு பைசாவும் காசு. இது அர்ச்சகர்களை செய்யுங்க, வேண்டவே வேண்டாம். இந்த மாதிரி பணங்களை சேவ் பண்ணி சேமித்து தயவு செய்து அர்ச்சகர்களுக்கு இல்லைன்னா 26,000 கோயிலில் அர்ச்சகர்கள் கோயிலை விட்டு ஓடி போயிடுவாங்க. அவங்க பிள்ளைங்க கோயிலில் இருக்கிறதுக்கு இன்னைக்கு உண்மையிலே ரெடியாக இல்லை, சத்தியமாக இல்லை. அவங்க வெளியே போயிடுவாங்க, வருமானம் இல்லை. இது போக அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. திருமணம் பண்ணுறதுக்கு எந்த பெண்களும் விருப்பம் தெரிவிக்கிறது இல்லை. மீறி ஏதாவது படுறவங்க 3 மாதம் 4 மாதத்தில் ஓடி போயிடுறாங்க. இதெல்லாம் நான் கேள்விப்படுறேன். வேண்டவே வேண்டாம். நம்ம ஆதரிச்சே ஆகணும். அர்ச்சகர்கள் முக்கியமாக இல்லையோ, கோயில் முக்கியம். நம்ம தன்னலவாதிகளாக இருக்கிறதுனால தான் அர்ச்சகர் இருக்க சொல்கிறேன். அதனால் எனக்கு மட்டும் செய்யறதை மற்றவங்களுக்கு எல்லா பாராட்டும் செய்யுங்க. சைவ சமய மித்ரான்ற விருதும் புத்தகம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம சுவாமிநாதன் சார் சில பேருடைய சஜஷன் பேஸ் பண்ணி இல்லந்தோறும் சுந்தரர், எல்லார் வீட்லேயும் சுந்தரருடைய சிலை பூஜையிலையோ நம்ம இதில் இருக்கணும், ஹால்லையோ இருக்கணுன்றதுக்காக ஒரு இன்றைக்கி 300 சிலைகள் ரெடி பண்ணியிருக்கோம். அது எல்லோரும் மறக்காமல் பூஜை முடிஞ்ச உடனே பூஜை பிரசாதம் அதையும் வாங்கின்னு போகணுன்னு கேட்டுக்கொள்கிறேன்.